தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளீட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளும். இந்த பதிவில் ஆகஸ்ட் 2, அதாவது ஆடி மாதம் 17ஆம் நாள், ஆடி மாதம் 1லேருந்து 32 வரைக்குமே ஒவ்வொரு நாளுக்குமே ஒவ்வொரு விசேஷங்களை பற்றியும், வீட்டில் செய்யக்கூடிய எளிய பரிகாரங்களை பற்றியும், முக்கியமான பிரச்சனைகளை பற்றியும் அலசி ஆராய்ந்து அதற்குண்டான பரிகாரங்களும் வழிபாடுகளும் சொல்லி வருகிறோம். அந்த வகையிலே ஆடி 17ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அன்றைய தினம் நாம் சொல்லும் பரிகாரம் என்னவென்றால், நவ கிரகத்திலே புதன் பகவான், அந்த புதன் பகவான் ஜாதகத்திலே பலவீனமாக இருந்தாலோ, மறைந்திருந்தாலோ, நீச்சமாக இருந்தாலோ, பாபருடன் சேர்ந்திருந்தாலோ என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும், அதற்குண்டான எளிமையான பரிகாரங்கள், அதை பற்றி தான் இப்ப விளக்க இருக்கிறோம். தன்னோ தேவி பிரச்சோதயால். பொதுவாகவே நவகிரகத்திலே இருக்கக்கூடிய புத பகவான் எப்பொழுதுமே ராஜ கிரகமான சூரியனுக்கு அருகிலே சுற்றி வருவார். சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிற கிரகம் பார்த்தீங்கன்னா புதன் தான். அடுத்து சுக்கிரன். இந்த சூரியன், சுக்கிரன், புதன், இந்த 3 கிரகங்களுமே குறுகிய தூரத்திலே தான் சுற்றி வருவார்கள். சில பேருக்கு இந்த 3 கிரகங்களுமே ஒரே ராசியில் இருக்கும். அப்ப அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா, சூரியன், புதன், சுக்கிரன் இணைந்திருந்தால் அதியோகம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட இந்த 3 கிரகத்திலே புதனை பற்றி தான் இப்போது சொல்ல இருக்கோம். புதன் பகவான் ஒரு ஜாதகத்திலே அவர் மிதுனம் கண்ணிலே இருந்தால், மிதுன ராசியில் இருந்தால் ஆட்சி பெற்று விளங்குவார். கன்னி ராசியில இருந்தால் உச்சம் பெற்று விளங்குவார். மீன ராசியில இருந்தால் நீசம் பெற்று விளங்குவார். இப்படி சொல்லப்படுகிறது. அப்போ நம்மளுக்கு அது பலவீனமா இருக்கிற புதனுக்கு தான் நம்ம பரிகாரம் பண்ணுவோம். அப்போ மீன ராசியிலே புதன் இருப்பவர்களும் அல்லது புதனுடன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலோ, பார்த்திருந்தாலோ, சனி சேர்ந்திருந்தாலோ, பார்த்திருந்தாலோ, ராகு சேர்ந்திருந்தாலோ, பார்த்திருந்தாலோ, கேது சேர்ந்திருந்தாலோ, பார்த்திருந்தாலோ, இதெல்லாம் பாபர்கிற்கு சேர்க்கை. புதன் பலவீனப்படுவார். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? பொதுவாக அப்பொழுது பொதுவாகவே புதன் பாபர்களுடன் சேர்க்கை இருந்தாலும், நீசப்பட்டிருந்தாலும், அந்த புதனை நாம் சக்தி மிக்கவராக கொண்டு வர வேண்டும். என்ன சொல்லுவாங்க? புதன் ஆக்டிவேட் பண்ணணும்வாங்க. புதன் என்றது மெர்க்குரி என்கிற கிரகத்திலே சொல்லப்படுவார். அப்போ புதனுடைய அம்சமாக விளங்கக்கூடியவர் யார்? சாட்சாத் அந்த எல்லாம் அல்ல எம்பெருமாள் தான். வெங்கடாஜலபதி என்கிற சொல்லக்கூடிய அந்த விஷ்ணு அம்சம் கொண்ட பெருமாள் தான் புதனுக்குரியவராக சொல்லப்படுகிறார். அப்போ அவரை வணங்கும் பொழுது புதனுடைய சக்தி நம்மளுக்கு கிடைத்துவிடும். அவரை மனமுறங்க வணங்க வேண்டும். ஓம் நமோ நாராயணா என்று சொல்லி வர வேண்டும். அனுதினமும் சொல்லி வர வேண்டும். அல்லது அடிக்கடி பெருமாள் கோயிலுக்கு சென்று வரலாம். புதன்கிழமையிலே சென்று வருவது மிகவும் சிறப்பு. துளசியால் அர்ச்சனை செய்ய வேண்டும், அல்லது துளசி மாலை சாத்த வேண்டும். இந்த 2 ஏதாவது பண்ணணும். ஒன்று துளசியால் அர்ச்சனை பண்ணணும், இல்லைன்னா துளசி மாலை சாற்றி வர வேண்டும். இதெல்லாம் புதனை ஆக்டிவேட் பண்றதுதான். புதனுக்கு அந்த சக்தி வந்துடும். பெருமாள் பண்ணும்போது அந்த சக்தி புதன் கிடைச்சிடும். இது இல்லாமல்
புதனுக்கு உரிய மந்திரங்கள், காயத்ரிகள், ஸ்லோகங்கள் இதெல்லாம் சொல்லி வரலாம். அதுவும் அல்லாமல் புதனுக்கு உண்டான கல்வி ஸ்தாபனத்தில் பணிபுரிபவர்கள், ஆசிரியர்கள், கல்வி பயிலும் மாணவர்கள் கூட எடுத்துக்கொள்ளலாம். இவர்களுக்கெல்லாம் நீங்கள் தான தர்மம் செய்யலாம். ஏதோ ஒரு வகையில் உதவி பண்ணணும். கல்வி உபகரணங்கள் வாங்கி கொடுக்கறது, கல்வித்தொகை, கட்டண தொகை அதெல்லாம் கொடுக்கறது எல்லாமே பண்ணிட்டு வரலாம். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக யாரும் இல்லாத அனாதை குழந்தை, பெற்றோர் பேர் தெரியாமல் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த அனாதை குழந்தையை தத்தெடுக்கலாம். அல்லது நம்மால் முடிந்த அளவு சென்று அந்த குழந்தைக்கு தேவையானவற்றை செய்து வரலாம். முக்கியமாக கல்விக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை செய்து வரலாம். இப்படி செய்து வரும்போது அந்த புதனை ஆக்டிவேட் செய்கிற மாதிரி இருக்கும். அப்போ புதனால் ஏற்படும் அந்த பலவீனமான விஷயங்கள் சக்தி உள்ளதாக மாறி புதன் கிரகம் பெருமாளுடைய அனுகிரகத்தால் வலுப்பெற்று உங்களுக்கு நன்மை செய்யும். புதன் வலுப்பெற்றால் உங்களுக்கு உடலில் இருக்கும் சோம்பல் குறையும், தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அகலும், மூளை விசாலமடையும், அறிவின் ஆற்றல் பெருகும், சமயோசித புத்தி உண்டாகும், உறவுகள் தொடர்ந்து இருக்கும். முக்கியமாக மாமன் மைத்தன உறவு சிறப்புற்று விளங்கும். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவீர்கள். இதெல்லாமே புதன் வலுத்திருந்தால் கொடுக்கக்கூடியது. எனவே இதை எளிமையான பரிகாரங்கள் தான். வீட்டிலையும் செய்யலாம், கோயிலில் போய் செய்யலாம், பெருமாள் கோயிலில் செய்யலாம். இது மாதிரி செஞ்சுட்டு வரணும். புதன்கிழமையிலே புதன் கிரகத்தை வழிபட்டு வரலாம். முழு பச்சை பயிறு வைத்து சுண்டல் செய்து நைவேத்தியம் பண்ணலாம். அல்லது முழு பச்சை பயிறு மேல் 5 அகல் விளக்குகள் ஏற்றி நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வணங்கி வரலாம். இதெல்லாம் செய்தீர்களானால் ஜாதகத்திலே புதனால் ஏற்படும் அந்த பலவீனங்கள் குறைந்து நல்ல பலன் ஏற்பட்டு உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றம் கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.